ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அரசு பள்ளிகள்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அஃபிஷியலாக புதிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்க வெளியிட்டிருக்காங்க. நிரந்தர அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ கிடையாதுங்க, எக்ஸாம் வச்சு தான் ஆள் எடுக்கிறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 31 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா வரக்கூடிய jobstn.in வெப்சைட்ல போனீங்கன்னா உங்க கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடியது தாங்க. எப்போ இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னா, டிசம்பர் 31 வெளியிட்டு இருக்காங்க. எக்ஸாம் பேசிஸ்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க டைரக்டாவே. இதுக்கு எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்க நம்ம பார்த்துடலாம். போஸ்டிங் 2 டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று சூப்பர் இன்டெண்டன்ட்ல கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஜூனியர் அசிஸ்டன்ட்ல கொடுத்துருக்காங்க. சூப்பர் இன்டெண்டன்ட்ல மொத்தம் 142 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல 70 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை வகுப்புகள் வரியா நமக்கு பிரிச்சும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வகுப்புகள்ல இருக்கிறவங்க எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு இதுலயே கொடுத்துருக்காங்க. அது கூடவே பிடபிள்யூபிடி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எவ்வளவு வேக்கன்சி, அதுல ஏபிசின்னு பிரிச்சும் இதுல வச்சிருக்காங்க. இதுலயே போட்டிருக்காங்க யார் யாரு என்னென்ன கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு இந்தியனா இருந்தா மட்டுமே போதும், கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் 1ஆம் மாசம் 2ஆம் தேதியில தொடங்கி இந்த ஜனவரி 31 முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் பத்தரலாம், ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடியில் அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரியில் எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 15 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உமன்ஸ்க்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. தனியாகவே உமனுக்கு நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. வேலிடான ப்ரூஃப், அதாவது ஸ்கூல் நம்ம 10th மெட்ரிகுலேஷன் நம்ம படிச்சிருப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய ப்ரூஃப் அப்படிங்கிறது வைக்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து போஸ்டிங் பத்தி பார்த்தரலாம். சூப்பரிண்டென்டென்ட்ல என்ன முடிச்சிருக்கணும், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறது நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே கம்ப்யூட்டர் உங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது 30 வயசுக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் என்ன மாதிரி ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்கிறாங்க. இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி ஒன் எக்ஸாமினேஷன் தான். டயர் 1 டயர் 2ன்னு 2 எக்ஸாம் இது பண்றாங்க. அது கூடவே டைப்பிங் ஸ்பீடு நமக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான நம்ம பார்த்துடலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட்ல 12th நீங்க முடிச்சிருந்தாலே போதும், கண்டிப்பா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது கூடவே டைப்பிங் ஸ்பீடும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது 18லேருந்து 27 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்ஸ் ரிலேட்டடில் தான் இது பண்ணுறாங்க. டயர் 1 எக்ஸாம் வைக்கிறாங்க. அது கூடவே ஸ்பீடு கம்ப்யூட்டரோட டைப்பிங் ஸ்பீடு இதில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு 800 ரூபாய் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணணும். அதுக்கான மெத்தட் எப்படி, அதாவது எப்படி நம்ம டெபிட் கார்டில் நம்ம பே பண்ணுறோன்னா என்ன மாதிரியான மெத்தடில் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது சூப்பரிண்டென்ட்க்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கு, அதுக்கான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உண்டு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே தனித்தனியாக என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாங்க நமக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம் வச்சு அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ மார்க்கு இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 300 மார்க் கொடுத்துருக்காங்க, 100 கொஸ்டின், மொத்தம் 2 hours டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கங்க.
இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னையில் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது கூடவே இதில் வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்க. அது கூடவே ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு இருப்பீங்க. இது ஒரு பெர்மனன்ட் ஜாபு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.